ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்ல நம்முடைய பரம தகப்பன் நம்மோடு கூட இருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துகிறார். எரேமியா 31 அதிகாரம் 1 முதல் 20 வரை. கர்த்தர் இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு யூதாவுக்கும் எருசலேமுக்கும் நியாயம் தீர்த்த பின்பு, அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனை கொடுத்த பின்பு, அவர்களை மீண்டும் இஸ்ரவேலருக்கு திரும்ப பண்ண போகிறார். அந்த ஆசீர்வாத வார்த்தைகளை கர்த்தர் இங்கு சொல்லுகிறார். அதாவது கர்த்தருடைய கோபம் தணிந்த பின்பு, கர்த்தர் இஸ்ரவேலருக்கு நியாயம் தீர்த்து அந்த தண்டனை எல்லாம் அவர்கள் அனுபவித்து முடித்த பின்பு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாத வார்த்தைகளை இங்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் தியானிப்போம். பாவங்களை விட்டொழித்து மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் நாம் சேர்ந்து விட்டால் நாம் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், கர்த்தர் நம்மை எப்படி பாதுகாப்பார் என்பதை குறித்து இந்த வேத பகுதி நமக்கு சொல்லி தருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அக்காலத்திலே நியாய தீர்ப்பு எல்லாம் முடிந்த பின்பு நாம் எல்லோரும் கர்த்தருடைய ஜனமாய் இருப்போம். கர்த்தரே நமக்கு தேவனாய் இருப்பார். அதாவது பிதாவாகிய தேவனும் நாமும் ஒன்று சேரும் நாள், அதாவது பிரிந்த உறவுகள் மீண்டும் சேர்வது போல கர்த்தரும் நாமும் மீண்டும் சேரும் அந்த காலம் ஆசீர்வதிக்கப்பட்ட காலமாய் இருக்கும். நம் பாவங்களை எல்லாம் கர்த்தர் மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்ளும் காலமே நமக்கு சமாதான காலமாய் இருக்கிறது. அந்த சந்தோஷமான காலம் வரும் என்று வேதம் சொல்கிறது. பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் பாதுகாக்கப்பட்டது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது எகிப்தில் பல பாடுகள் பட்டு ஜனங்கள் துன்பத்தை அனுபவித்தார்கள். அதில் மரித்து போனவர்கள் அநேகர். அந்த துன்பத்திலும் வேதனையிலும் பட்டயத்தினால் கொல்லப்பட்டவர்கள் அநேகர் இருந்தார்கள். அவர்களிலிருந்து தப்பியவர்கள் வனாந்தரத்தில் வந்து இரக்கம் பெற்றார்கள். கர்த்தருடைய இரக்கத்தை பெற்று வனாந்த பயணத்தை அவர்கள் நடந்து வந்தார்கள். அதாவது எகிப்தை விட்டு புறப்பட்டு கானானுக்கு வந்த வனாந்திர பயணத்தை குறிக்கிறது. இப்படி நான் இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டேன். எகிப்தில் அவர்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அதிலிருந்து விடுதலையாக்கி அவர்களுக்கு நான் இளைப்பாறுதலை கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வனாந்திர பயணத்தில் இரக்கம் பெற்றார்கள் என்று. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைத்தது. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனம் ஆனார். ஆதி காலத்திலிருந்தே கர்த்தரை நான் பார்த்திருக்கிறேன், அவர் என்னோடு பேசி இருக்கிறார், எனக்கு சொல்லி இருக்கிறார் என்று நாம் சொல்லுவோமா? அன்று கர்த்தர் சொன்னார் அல்லவா, அதுதான் நடக்குது. தீர்க்க தரிசன அபிஷேகம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு. நம்மோடு கூட கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவு, இஸ்ரவேலருக்கும் நமக்கு, அதாவது ஆதி முதல் இன்று வரை கர்த்தரோடு இணைந்த கர்த்தருடைய ஜனங்கள், உலகெங்கும் இருக்கிற ஜனங்கள், இஸ்ரவேல் தேசம் மட்டுமல்ல, எல்லோரையும் கர்த்தர் நேசிக்கிறார். நாம் எல்லாம் சொல்லுவோம், அவர் என்னோட பேசினார், நான் அவரை பார்த்தேன் என்று. இப்படிப்பட்ட காலம் உண்டு. அவர் அனாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். அனாதி சிநேகம் என்றால் ஈடு இணையற்ற அன்பு. ஈடு இணையற்ற அன்பு, யாராலும் காட்ட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அன்பு, அளவற்ற அன்பை நம்மிடத்தில் காட்டுகிற தேவன் அந்த அன்பின் நிமித்தம் நமக்கு இரக்கம் காட்டுகிறார். அவர் நம்மை நேசிப்பதினால், அளவற்ற அன்பு நம்மேல் வைத்திருப்பதினால் அவர் நமக்கு இரக்கம் காட்டி நம்மை பாதுகாக்கிறார். காருண்யம் என்பது அதுதான். அப்படிப்பட்ட அன்பின் நிமித்தமும் இரக்கத்தின் நிமித்தமும் கர்த்தர் நம்மை இழுத்து கொள்கிறார். அவர் நம்மேல் அன்பாய் இருக்கும் போது, நமக்கு இரக்கம் காட்டும் போது, அந்த அன்பிற்கும் அவருடைய இரக்கத்திற்கும் நாம் பணிந்து அவரிடத்தில் அன்பு கொள்கிறோம், அவரோடு சேர்ந்து கொள்கிறோம். யாருக்குதான் அன்பு செலுத்தினால் பிடிக்காது? கர்த்தருடைய அன்பு, அது பரிசுத்தமான அந்த தேவ அன்பு நமக்கு கிடைக்கும் பொழுது வேற எங்கேயாவது போவோமா? ஓடி போய் அக்கர்த்தரை அண்டிக்கணும். அதை தான் கர்த்தர் சொல்கிறார். அன்பினாலும் இரக்கத்தினாலும், அதாவது காருண்யத்தினால் நான் இழுத்துக் கொள்கிறேன். இஸ்ரவேல் எனும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை நான் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேலர்கள் முடிந்து போகவில்லை, அவர்கள் வரலாறு முடிந்து போகவில்லை. பாபிலோனுக்கு போனதோடு 70 வருடம் வனாந்தரமாய் கிடந்ததோடு முடிவதில்லை.
மீண்டுமாய் நான் கூட்டி சேர்ப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார், நீ கட்டப்படுவாய், நான் உன்னை கட்டுவேன். மீண்டும் நீ திரும்பி வந்து உயிர் திரும்பிய ஒரு பிள்ளையை போல நீ எழும்புவாய் என்று இஸ்ரவேல் தேசத்துக்கு சொல்லுகிறார். மறுபடியும் நீ மேலதாளத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் சத்தத்தோடும் நீ சந்தோஷமாய் களிப்பாய் ஒன்று சேர்வாய். நீ எருசலேமில் சந்தோஷப்படுவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த களிப்புள்ள கூட்டத்தோடு ஆடல் பாடல் கூட்டத்தோடு நீ புறப்படுவாய், எருசலேமுக்குள் செல்வாய். சந்தோஷமும் சமாதானமும் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே நீ திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். அப்படி திராட்சை தோட்டம் போடுகிறவர்கள் அதன் பலனை புசிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மீண்டும் ஒரு வாழ்க்கை மறுவாழ்வு வரும் என்று சொல்லுகிறார். எப்ராஹிமின் ஜாமக்காரர்கள், எப்ராஹிம் தேசத்தின் ஜாமக்காரர்கள் கூப்பிடுவார்களாம், எல்லோரும் வாருங்கள் கர்த்தரை நாம் துதிப்போம் ஆராதிப்போம் என்று அவர்கள் எல்லாம் கூப்பிடும் காலம் வரும். எப்ராஹிமின் ஜாமக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு வாருங்கள் எல்லோரும் வாருங்கள், இந்த நேரத்தில் இந்த இடத்தில் கூடுவோம், கர்த்தரை ஆராதிப்போம் என்று ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்கும் காலம் வரும். அப்படிப்பட்ட சந்தோஷமான காலங்கள் வரும். இது மிகவும் சந்தோஷம் உள்ளது. உலகத்தில் அங்கங்கு கர்த்தருடைய ஊழியர்கள் மீட்டிங் அறிவிக்கும் பொழுது எல்லோரும் சேர்ந்து கர்த்தரை போய் சேர்ந்து ஆராதிக்கிறோம் அல்லவா, அதெல்லாம் மிகவும் நல்ல காரியம். அப்படி செய்ய வேண்டும். அது கர்த்தருக்கு பிரியமான காரியம். அதை எதிர்க்க கூடாது. எந்த ஊழியர் கர்த்தருடைய ஆராதனைக்கு என்று அழைத்தாலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் அறிய தேவையில்லை, ஆராய்ந்து கொண்டிருக்க தேவையில்லை. யார் நல்லவர் கெட்டவர் என்று யோசித்துக் கொண்டிருக்க வேண்டியதில்லை. எல்லோரும் நல்லவர் அல்ல, எல்லோரும் கெட்டவரும் அல்ல. அவர்களை ஆராய சொல்லி கர்த்தர் சொல்லவில்லை. ஊழியர்கள் கர்த்தருக்கு ஆராதனை என்று அறிவித்தால் அவர்களோடு நம்மால் முடிந்த வரைக்கும் போய் நாமும் ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற அந்த பாக்கியத்தை அந்த நாளை நாம் சிறப்பித்துக் கொள்ள பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுவே புத்திசாலித்தனம். கர்த்தர் நல்லவர். அவர் தம்முடைய ஊழியர்களை வழிநடத்த அறிந்திருக்கிறார். அவர் பார்த்து கொள்வார். அவருடைய ஊழியர்கள் தவறு செய்தால் அவர்களை அவர் பார்த்து கொள்வார். நமக்கு அந்த வேலை இல்லை. நம்முடைய வேலை ஊழியர்கள் ஆராதனை செய்யும் போது ஆராதனையை கவனிக்க வேண்டும். போதகத்தை பார், போதகரை பார்க்காதே என்று சொல்வார்கள். அதையே நாம் பார்த்து கொள்வோம். போதகம் நன்றாக இருக்கிறதா, சரியாக ஆராதனை நடத்துகிறார்களா, அந்த இடத்தில் சென்று நாமும் கர்த்தரை ஆராதிப்போம். அது நமக்கு ஒரு வாய்ப்பு அல்லவா? எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராஹிமின் ஜாமக்காரர்கள் கூப்பிடுவார்களாம் கர்த்தரை ஆராதிக்க. அப்படிப்பட்ட காலம் வரும். கர்த்தர் உங்களை மீட்டுக் கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியாய் கம்பீரித்து சந்தோஷமாய் கம்பீரியுங்கள். யாக்கோபு நிமித்தம் மகிழ்ச்சியாய் கர்த்தர் நல்வாழ்வு கொடுத்தார், மீண்டும் நம்மை அழைத்து வருகிறார் என்று சந்தோஷப்படுங்கள். ஜாதிகளுடைய தலைவர்களின் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரித்து சந்தோஷப்படுங்கள், எல்லாம் நல்ல காரியம் நடக்க போகிறது. சத்தத்தை கேட்க பண்ணி கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை கூப்பிட்டு இஸ்ரவேலின் மீதியாயிருக்கிறவர்களையும் காப்பாற்றும் சுவாமி என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், சந்தோஷப்படுங்கள், கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள் என்று. இதோ நான் அவர்களை பூமியின் வடதேசத்திலிருந்து அழைத்து வந்து, பூமியின் வடக்கு பகுதிகளில் இருந்து அழைத்து வர பண்ணுவேன். வட திசையில் இருந்து அவர்கள் பூமியின் எல்லைகளில் இருந்து அழைத்து வரப்படுவார்கள். பூமியின் எல்லைகள் என்று சொல்லும் பொழுது கடற்கரை பகுதிகள் எல்லாம் பூமியின் எல்லைகள் என்று சொல்லலாம். இப்படி கடலோர பகுதிகள் இருக்கிறது அல்லவா, அதாவது எல்லா இடத்திலிருந்தும் உலகம் எங்கும் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் அழைத்து வரப்படுவேன். என்னுடைய ஜனங்களை நான் கூட்டி சேர்ப்பேன். துன்மார்க்கரை அல்ல, கர்த்தருடைய ஜனங்கள். இஸ்ரவேலர்கள் உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லாம் மீண்டும், அவர்கள் என்றால் அவர்கள் இறந்திருப்பார்கள் பல ஆயிரம் வருடங்கள் ஆண்டு. இஸ்ரவேலின் சந்ததிகள் பழுகி பெருகி இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை எல்லாம் கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். அப்படி வருகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பார்களாம், அந்த இஸ்ரவேலின் ஜனங்கள் கூடி வருவார்களாம். அப்படி வரும்போது அந்த ஜனங்களில் கால் நடக்க முடியாமல் மாற்றுத்திறனாளியாய் இருப்பவர்களும் வருவார்களாம், கண் பார்வையற்றவர்களும் வருவார்களாம், மாற்றுத்திறனாளியாய் இருப்பவர்கள், கர்ப்பவதிகள், பிள்ளையை வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கிற பெண்கள், குழந்தையை சுமந்திருக்கிற பெண்கள், கர்ப்பவதிகளும் அவர்களோடு வருவார்களாம். பிள்ளை பெற்றவர்கள், பிள்ளையை வயிற்றில் சுமந்திருக்கிற
கர்ப்பவதிகள் இவர்களும் அவர்களோடு கூட வருவார்களாம். இஸ்ரவேலுக்கு திரும்பி வரும்பொழுது இப்படிப்பட்ட எல்லா ஜனங்களும் வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகா கூட்டமாய் இவ்விடத்திற்கு திரும்புவார்கள். மிகப்பெரிய ஒரு கூட்டமாய் திரும்பி வருவார்கள். ஒருவர் இருவர் அல்ல, மிகப்பெரிய கூட்டமாய் பெரும் ஜனங்கள் திரும்பி வருவார்கள். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் அவர்கள் வருவார்கள். ஏனென்றால் நீண்ட காலம் சொந்த பூமியை விட்டு விலகி இருந்தார்கள் அல்லவா? அதனால் அந்த வேதனையை நினைத்தும் மீண்டும் வருகிற சந்தோஷத்தை நினைத்தும் அழுகையோடும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தும் அவர்கள் திரும்பி வருவார்களாம். கர்த்தர் அவர்களை வழி நடத்துவாராம். இப்படி நடக்கும் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். நம் வாழ்க்கையிலும் இப்படி நடக்கும். நம் துன்பம் நிலைத்திருக்காது. நம் பாடுகள் நிரந்தரமானதல்ல. காலம் வரும், அப்பொழுது எல்லாம் முடிந்து போய் மீண்டும் மறுவாழ்வு நமக்கு கிடைக்கும். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மனித வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சந்தோஷங்கள் உண்டு. கர்த்தர் நம்மை மீட்டுக் கொள்வார், அழித்து போட மாட்டார். அவரை நம்பி விட்டால் அவர்களை அழித்து விட மாட்டார். தவறு செய்யும் பொழுது அவர்களுக்கும் தண்டனை கிடைக்கும். ஆனால் அழிவுகிறார். கர்த்தர் நம்மை காத்துக் கொள்வார். நாம் அவரை அண்டி இருப்பது மட்டுமே நம்மை பாதுகாக்கும். அவருடைய பாதுகாப்பு நமக்கு கிடைப்பதற்கு வழி. இஸ்ரவேலர்களின் வாழ்க்கை எப்படி இருக்குமா? தண்ணீர்கள் உள்ள நதிகள் அண்டைக்கு கர்த்தர் அழைத்து வருவாரா? அவர்கள் வழியில் இடராதபடிக்கு அவர்களை நல்ல வழியில் அழைத்து வருவாராம். அப்படி என்றால் அவர்கள் வழியும் செம்மையாய் இருக்கும். அவர்களுடைய போய் சேரும் இடமும் தண்ணீர் உள்ள இடமாய் இருக்கும். இது கர்த்தருடைய முழு பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்கும் என்பதை குறிப்பிடுகிறது. இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், இப்ராஹிம் என் சேஷ்ட புத்திரர் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேலுக்கு நான் தகப்பனாய் இருந்து, தகப்பன் தன் பிள்ளைகளை வழிநடத்துவது போல பாதுகாப்பது போல நான் பாதுகாத்து வழி நடத்துவேன். இப்ராஹிம் எனக்கு சேஷ்ட புத்திரர், அப்படி என்றால் என் மூத்த மகனாக இப்ராஹிமை நான் பாதுகாக்கிறேன், அது போல பாவிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ராஹிம் என்னுடைய மூத்த குமாரன் என்றால் சிறந்த பிள்ளை, தனக்கு முதற் பிள்ளை போல நான் நேசிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். அந்நிய ஜாதியாரே, கர்த்தரை அறியாத ஜனங்களே, நீங்கள் எல்லாம் போய் பேசுங்கள், எல்லோரிடத்திலும் சொல்லுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை மீண்டுமாக சேர்த்து கொண்டார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை மீண்டுமாக சேர்த்து கொண்டார். ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை சேர்ப்பது போல தம்முடைய ஜனங்களை அவர் சேர்த்து கொண்டு அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எல்லோரும் போய் மற்ற ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலை சிதறடித்தவர் இப்படியாக தம் ஜனங்களை சேர்த்து கொண்டார் என்று எல்லா தீவுகளிலும் போய் சொல்லுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா இடத்திலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை மீட்டுக் கொள்கிறார், ரட்சிக்கிறார். அவர் வந்து விட்டார். அதாவது சுவிசேஷம் அறிவிப்பதையும் இந்த இடம் குறிப்பிடுகிறது. கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனுடைய பலத்தை விட அதிக பலம் இருக்கிற தன்னுடைய எதிரிகளிடமிருந்து கர்த்தர் அவனை காப்பாற்றுகிறார். நாம் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறோம். நம்முடைய எதிரி நம்மை விட பலசாலியாய் இருக்கிறான். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்முடைய எதிரியிடமிருந்து நம்மை காப்பாற்றுகிறார். பலசாலியாய் இருந்தாலும் அவனிடமிருந்து நாம் வெற்றி பெற்று வந்து விடுகிறோம். இது கர்த்தர் நமக்கு தரும் பாதுகாப்பு. இப்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைய நாளிலும் நம் வாழ்க்கையில் இப்படிதான். நம்மை விட பலசாலிகளை, மிகப்பெரிய ஆட்களை நாம் சுலபமாக ஜெயித்து விட முடியும் கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது. அதுதான் கர்த்தருடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் யாக்கோபை மீட்டு, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை, நம்மை நம் எதிரிகளிடமிருந்து மீட்டு கொண்டு நம்மை காப்பாற்றி எடுத்து நம்மை விட பலமான எதிரிகளிடமிருந்து நம்மை வெற்றி பெற செய்கிறார். அவன் கையில் நாம் மாட்டாதபடிக்கு அவனிடமிருந்து நம்மளை விடுதலையாக்கி பிரித்து கொண்டு வந்து நம்மை பாதுகாத்து செழிக்க பண்ணுகிறார். இதை கர்த்தரே செய்கிறார். அவர்கள் இஸ்ரவேலர்கள் ஓடி வந்து சியோனுக்கு ஓடி வருவார்களாம். இப்படி அவர்கள் மலைகளுக்கு ஓடி வந்து கர்த்தர் அருளும் ஆசீர்வாதமாகிய கோதுமை, திராட்சரசம், ஆட்டுக்குட்டிகள், கன்று குட்டிகள் போன்ற நன்மைகளுக்காக கர்த்தரை தேடி ஓடி வருவார்களாம். கர்த்தர் செழிப்பினால் அவர்களை ஆசீர்வதித்து செழிப்பாக வாழும்படி அவர்களை செய்வார்.
ஒரு குறைவும் இல்லாமல் போஷிப்பார். அவர்கள் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும். எப்பொழுதும் தண்ணீர் பாய்ந்து கொண்டிருக்கிற தோட்டம் எப்படி செழிப்பாய் இருக்குமோ அது போல அவர்கள் மனம் சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கும். அவர்கள் ஆத்துமா என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய மனநிலை சந்தோஷமாக, வாடாமல் துவளாமல் குழம்பாமல் சந்தோஷமாய் திருப்தியாய் இருக்கும். நல்ல உணவுகளை சாப்பிட்டு சந்தோஷமாய் மகிழ்ந்திருப்பார்கள் என்று பொருள். அவர்கள் தொய்ந்து போவதில்லை, மனம் சோர்ந்து போவதில்லை என்று பொருள். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபர்களும் முதிர் வயதுள்ளவர்களும் கூட ஆனந்த களிப்பாய் சந்தோஷமாய் ஆடி பாடி மகிழ்ந்திருப்பார்களாம். வயதானவர்கள் கூட சந்தோஷமாய் இருப்பார்களாம். அந்த அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த ஜனங்கள் மேல் இருக்கு. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி, ஏற்கனவே அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த துக்கத்தை எல்லாம் நான் சந்தோஷமாய் மாற்றி, அவர்கள் இருதயத்தை தேற்றி, சந்தோஷத்தை கொடுத்து அவர்கள் இருதயத்தை தேற்றி பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி, அவர்கள் சஞ்சலம் நீங்க நான் அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அவர்கள் வேதனையெல்லாம் மறக்கும்படியாக அவர்களை நான் சந்தோஷப்படுத்துவேன். அவர்கள் வேதனைகள் துன்பங்கள் எல்லாம் விட்டு விலகி அவர்கள் சந்தோஷமாய் மாறுவார்கள். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் குறிப்பாக்குவேன். ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஊழியர்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாம் கொழுப்பான பதார்த்தங்களால் ருசியான சாப்பாட்டினால் சாப்பிட்டு அவர்கள் சந்தோஷமாய் இருப்பார்களா? வாழ்க்கையின் இன்பங்களை எல்லாம் பெற்று அவர்கள் சந்தோஷமாய் பூரிப்பாய் மகிழ்ச்சியாய் இருப்பார்களாம். செழிப்பாய் உற்சாகமாய் இருப்பார்களாம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அடைவார்கள். என்னுடைய ஜனங்கள் நான் நன்மைகளை அவர்களுக்கு கொடுத்து நான் அவர்களை திருப்தி ஆக்குவேன். அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவுக்கு அவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்று இஸ்ரவேலுக்கு திரும்பி வந்த ஜனங்களுக்கும் இன்றைய மன திரும்புதல் பெற்று கர்த்தரை விசுவாசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக நாம் வாழ்கிற நமக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் பொருந்தும். ராமாவிலே புலம்பலும் அழுகையும் கசப்பான அழுகையும் சத்தமும் கேட்கப்பட்டது. ராமா என்ற இடம், அது ஒரு இடம், ஊர். அந்த இடத்தில் அழுகையும் புலம்பலும் சத்தம் கேட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாததினால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 400 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இது. ராகேலின் பிள்ளைகள் என்று சொல்லும் போது இஸ்ரவேலின் குழந்தைகள் கொல்லப்படுவார்கள் என்பதன் பொருள்தான் இந்த வார்த்தை, இந்த வசனம். தன் பிள்ளைகள் இல்லாததினால், அந்த குழந்தைகள் மரித்து போவதினால் ராகேல் அழுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் மத்தியில் பல குழந்தைகள் கொல்லப்படுவார்கள் என்பதற்கான தரிசனம் இது, தீர்க்க தரிசன வார்த்தை இது. 400 வருடங்களுக்கு பின்பாக இயேசு கிறிஸ்து பிறந்த போது இது நிறைவேறிற்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து குழந்தையா இருக்கும் பொழுது கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் போய் நேராக அரண்மனையில் சென்று ஏரோது ராஜாவின் இடத்தில் கேட்கிறார்கள், எங்கே யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார், அந்த குழந்தை எங்கே என்று கேட்கிறார்கள். அதற்கு ஏரோது, எனக்கு தெரியாது, நீங்கள் போய் பார்த்து எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அதன் பின்பு அந்த சாஸ்திரிகள் நட்சத்திரத்தின் மூலமாய் வழி நடத்தப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார், அவர்கள் வந்து குழந்தையை பார்த்து பணிந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டு அவர்கள் புறப்பட்டு வேறு வழியில் சென்று விடுகிறார்கள். குழந்தை பிறந்திருக்கிறது என்ற செய்தி ஏரோதுக்கு தெரிந்து விட்டது. நமக்கு பதிலாக இன்னொரு ராஜா வரப்போகிறார் என்றதும் அந்த குழந்தையை இப்பொழுதே அழித்து விட வேண்டும் என்று 2 வயதுக்குட்பட்ட, எந்த குழந்தை என்று தெரியாததினால் 2 வயதுக்குட்பட்ட இஸ்ரவேலரின் குழந்தைகளை எல்லாம் கொன்று போடும்படி சட்டம் இயற்றப்பட்டது. அப்படியே அந்த காவலாளிகள் கொன்று போட்டார்கள். பல குழந்தைகளை கொன்று விட்டார்கள், ஆண் பிள்ளைகளை பலரை கொன்று விட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாதுகாக்கப்பட்டார். யோசேப்பு ஐயாவும் மரியாள் அம்மாவும் குழந்தையை எடுத்துக்கொண்டு தேவதூதரால் எச்சரிக்கப்பட்டு அவர்கள் வேறு இடத்திற்கு புறப்பட்டு போய் குழந்தையை பாதுகாத்துக் கொண்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையாய் பாதுகாக்கப்பட்டார். இப்படியாக நடந்தது. இந்த வசனத்தின் பொருள், இந்த காரியம் நடக்க போகிறது என்பதற்கான தீர்க்க தரிசன வார்த்தை தான் இந்த வசனம். ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அது இல்லாததினால் ஆறுதல் அடையாதிருக்கிறார் என்றால், குழந்தை இறந்து விட்டது, பல குழந்தைகள் கொல்லப்பட போகிறது.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் போது கொல்லப்பட்ட குழந்தைகளின் தாய்கள் இதே நிலையில் தான் இருந்திருப்பார்கள். அதைதான் இங்கு கொடுக்கப்பட்டு இருப்பார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி உன் கண்ணீரை அடக்கிக் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை அடக்கிக் கொள். உன் கிரியைகளுக்கு பலனுண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் எதிரிகளிடமிருந்து திரும்பி வருவார்கள். நாமும் இந்த காலத்தில் வாழ்கிற நாமும் பாவங்களை விட்டு மீண்டுமாக கர்த்தரிடத்தில் திரும்பி வருவோம். நம் பாவங்கள் மன்னிக்கப்படும், நமக்கு விடுதலை கிடைக்கும், நல்வாழ்வு கிடைக்கும், ரட்சிக்கப்படுவோம் என்று கூறும். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. இதுதான் உன் முடிவு என்று உனக்கு தெரியும் என்று இஸ்ரவேலுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். முடிவை பற்றிய நம்பிக்கை, இது எவ்வளவு சிறப்பான விஷயமா இருக்கிறது. வாழ்க்கையில் எல்லோரும் வாழ்கிறார்கள், பல நோக்கங்களை வைத்து வாழ்கிறார்கள். ஆனால் அவர்கள் முடிவு என்ன என்று யாருக்கும் தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் முடிவு தெரியும். கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார், பரிசுத்த பாதையில் பாடுள்ள பாதைகளாய் இருந்தாலும் அதில் நாம் நடக்கும் போது நித்திய ஜீவன் நிரந்தரம். அதுதான் நம் முடிவு. நம் முடிவை பற்றிய நம்பிக்கை நமக்கு உண்டு. இங்கும் இஸ்ரவேலுக்கு திரும்பி வருவோம் என்ற நம்பிக்கை இஸ்ரவேலருக்கு உண்டு. அதைதான் கர்த்தர் சொல்லுகிறார். நம் முடிவு நமக்கு தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரிந்து நல்ல முடிவு நமக்கு இருக்கிறது என்று தெரிந்துதான் நாம் பயணம் செய்கிறோம் நம் வாழ்க்கையை. அது மிக சிறந்த ஆசீர்வாதமான விஷயம் அல்லவா? பலர் தங்கள் வாழ்க்கையை எப்படியோ பல விதங்களில் அமைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் முடிவு என்ன என்று அவர்களுக்கு தெரியாது. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி வருவார்கள். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேலருக்கு சொல்லி அனுப்புகிற வார்த்தைகள். இப்பொழுது நீங்கள் பாபிலோனுக்கு போயிருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகள் மீண்டும் இஸ்ரவேலுக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசி உரைக்கிறார். இஸ்ரவேலர்கள் கர்த்தரை நோக்கி சொல்வது போல, அதாவது நாம் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்வது போன்ற ஒரு வார்த்தை இது. நாம் மனதால் கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தை இது. கர்த்தாவே, நீர் என்னை தண்டித்தீர். நான் பணியாத மாடு போல, அடங்காத மாடு போல அடிக்கப்பட்டேன். என்னை திருப்பும், அப்பொழுது நான் திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். நீர் என்னை தண்டித்தீர், நீர் என்னை வழி நடத்தும். நீர் அடித்தீர், நான் திருந்தாத மாடு போல பணியாமல் இருந்தேன். அதனால் நீர் என்னை அடித்தீர், தண்டித்தீர். ஏற்றுக்கொள்கிறேன் சாமி, மனம் திரும்புகிறேன். நீரே என் தேவன், என்னை காப்பாற்றும். நான் மனம் திரும்பி உம்மிடத்தில் வருகிறேன் என்று நம்மை நாம் தாழ்த்தி கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுக்கக்கூடிய வார்த்தையாகிய ஜெபம். நான் திரும்பின பின்பு மனசாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். கர்த்தாவே, அறியாத காலத்தில் அநேகம் பாவங்கள் செய்தோம். ஆனால் இப்பொழுது மனம் திரும்பிய பின்பு எங்களை நாங்களே நொந்து கொள்கிறோம். ஐயோ, இப்படியெல்லாம் நடந்து விட்டோமே, இப்படியெல்லாம் தவறு செய்து விட்டோமே, கர்த்தரை அறியாமல் போனோமே, கீழ்ப்படியாமல் போனோமே, மனம் திரும்பாமல் போனோமே, நிர்விசாரமாய் போனோமே, நேரத்தை வீணாக்கினோமே, எத்தனை அக்கிரமம் செய்தோம் என்று என்னை நானே நொந்து கொண்டு மனஸ்தாபப்படுகிறேன் சுவாமி. நான் மனம் திரும்பிய பின்பு உணர்வடைந்து மனஸ்தாபப்படுகிறேன். நான் என்னை அறிந்து கொண்டது பின்பு, என்னை நான் அறிந்து கொண்டு உம் வல்லமையை அறிந்து கொண்ட பின்பு என் வினாவிலே நான் என்னை அடித்துக் கொள்கிறேன். நான் செய்த குற்றங்களை நினைத்து என்னை நானே அடித்துக் கொள்கிறேன் சுவாமி. அந்த அளவுக்கு நான் உணர்வடைந்து விட்டேன். என் குற்றங்கள் எனக்கு தெரிகிறது. நான் செய்த பாவம் எவ்வளவு பெரியது என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று இஸ்ரவேல் இப்படி புலம்புவதாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நமக்கு இது பொருந்தும். நாம் மனம் திரும்பிய பின்பு வேத வசனங்களால் தியானிக்கப்பட்டு வேத வசனத்தை தியானித்து கர்த்தருடைய வழிகளில் நாம் பரிசுத்தமாக்கப்பட்ட பின்பு நம் மனமும் இப்படிதான் சொல்லும், ஐயோ, இப்படியெல்லாம் தவறு செய்து விட்டோமே என்று கடந்த காலத்தை நினைத்து நாம் மனம் வருந்துவோம், மனஸ்தாபப்படுவோம். வெட்கி நாணிக் கொண்டிருக்கிறேன், வெட்கப்பட்டு தலை குனிந்து கொண்டிருக்கிறேன் சாமி, இப்படியெல்லாம் தவறு செய்து விட்டோமே என்று என்னை நானே நொந்து கொள்கிறேன், வெட்கமாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய ஜனங்கள் இப்படிப்பட்ட உணர்வு அடைய வேண்டும். நம் கடந்த கால பாவங்களை நினைத்து மனம் திரும்ப வேண்டும். கர்த்தரை அறியாத நாட்களில் நாம் செய்த தவறுகளை நினைத்து பார்க்க வேண்டும். என் இளவயதின் நிந்தையை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று எப்ராயிம் புலம்புவதை நிச்சயமாய் கேட்டேன். எப்ராயிம் புலம்பிக் கொண்டிருக்கிறது, என் இளவயதின் நிந்தையை நான் தவறுகளை நினைத்து பார்த்து
வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்பிய பின்பு தன் கடந்த கால பாவங்களை எல்லாம் உணர்ந்து ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு யாரையாவது பார்த்து கேட்டால் நீ பாவம் செய்தாயா, நீ பாவியா என்று கேட்டால் இல்லவே இல்லை என்பார்கள். ரட்சிக்கப்படாத யாரையும் நீ பாவியா என்று கேட்டால் நான் பாவமே செய்ததில்லை என்று சொல்வார்கள். அதே மனிதன் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்ட பின்பு அந்த மனிதனை போய் கேட்டால் இப்பொழுது அவர் பரிசுத்தமானாய் இருப்பார். நீ பாவம் செய்தாயா, நீ பாவம் செய்திருக்கிறாயா என்றால் ஐயோ என்னை போல பாவி உண்டா, நான் அநேகம் பாவம் செய்திருக்கிறேன் என்று சொல்வார்கள். பவுலையாவே அப்படி சொல்லியிருக்கிறார், பாவிகளிடம் பிரதான பாவி நான் என்று. அந்த உணர்வு வருகிறது அல்லவா, அதுதான் நம்முடைய பரிசுத்தத்தின் அடையாளம். நாம் செய்த குற்றங்களை நாம் உணரும் போது நாம் பரிசுத்தமாய் மாறியிருக்கிறோம் என்பதற்கான அடையாளம் கிடைக்கிறது. அதுதான் உண்மை. நம்மை நாம் தாழ்த்தி கர்த்தருடைய வழிகளில் பிரவேசித்து அவருடைய வழியில் போய் பார்த்தால்தான் பாவத்தின் வழியிலேயே நாம் அறிந்து கொள்ள முடியும். ஐயோ அது எவ்வளவு அருவருப்பானது என்று புரியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். இவ்வுலக காரியங்களை எல்லாம் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு வேத வசனத்தினால் நம் இருதயத்தை கழுவி கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஜெபித்து நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாவோம், மறுரூபம் அடைவோம், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.